இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் சைல்டு டே செலிப்ரேட் பண்றோம். குழந்தைகள் தினத்தை இன்டர்நேஷனல்ல அன்னைக்கு மட்டும் இல்லை, தினம் தினம் கொண்டாடுறதுதான் குழந்தைகள். அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகள். ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்துச்சா அன்னைக்கு மட்டும் கொண்டாடுறது கிடையாது. பெண் குழந்தை பிறந்திருக்கிறதே ஒரு பெரிய வரம். என் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கு. இப்ப எனக்கு சேர்த்து இன்னொரு குழந்தை இருக்கு. என்னோட மனைவி எனக்கு குழந்தை தான். குறிப்பா என்னன்னு சொல்லி எனக்கு கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்கு, சொல்லலாம் மேடம். ஏன்னா என் மனைவி வந்து வெற்றிட்டன், எந்திரிச்சு நடக்க முடியாது. கடந்த தீபாவளி அதுல இருந்து அக்டோபர் 9ல இருந்து குழந்தை என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் இப்ப என் மனைவி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது செய்யறதுனால மட்டும் உங்களுக்கு குழந்தை கிடையாது. எண்ணிக்கையை கட்டுட்டு அது எனக்கு ஒரு குழந்தை தான். ஓகேவா? ஸோ இது செய்யறதுனால அப்படிலாம் கிடையாது. ஸோ பெண் குழந்தைகள் இருந்தாலே அது ஒரு வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் பெண் குழந்தைகள் உரிமை என்ன அப்படின்னா பேசுறதுக்கான உரிமை தான் முதல்ல. சொல்றதே கிடையாது. ஏன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது அப்படின்னா எங்க பேசுறது? நான் கொஞ்ச நேரம் தான் அடிக்க எடுக்க போறேன், போர் அடிக்க வேணா அடிச்சு வேணாம். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கே ஒரு கூடுதல் சிறப்புனா என்னோட சேர்ந்து ஒரு முதியோர் இல்லம் நடத்துகிற அந்த முதியோர் இல்லத்துல பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, எப்படிலாம் இருப்பாங்கிறது பேசுகிற நண்பர் வந்திருக்காரு, சையத் அருவி ஃபவுண்டேஷனோட சையத்தாக. அதோட சேர்ந்து என்னோட பயணிக்கிற மாற்றுத்திறனாளி டீமு அவங்க வந்துருக்காங்க.